ஹாய். ஸோ, ஆ இது வந்து ரிவ்யூ கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவரு வந்து சேலம் வேலூர்ல பேசியிருந்தாரு. ஸோ, அதுக்கு அகைன்ஸ்டா சில எலிகள், சில புறான்கள், சில கொசுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ நேம் வாங்கணுன்றதுக்காக வீடியோ போடுறாங்க. இப்பதான் உங்களுடைய வேலூர் படத்துல பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த படத்துல ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளைய பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிருந்தீங்கன்னா, அதை கேட்டதுக்கு என்னால பேசாம இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காளை நின்னுச்சு, அதுக்கு புல்லு கட்ட காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லு கட்ட காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷன் வாங்கி வச்சுக்கோ. இன்னைக்கு ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லு கட்ட காமிச்சு ஏதாச்சும் ஆயி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லனே. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதனே. அவரு கதை தான் சொன்னாரு. அது கதையா அது அவரே கதைன்னு தான் சொன்னாரு. எக்ஸாம்பிள் தான் சொன்னாரு. லைக் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் ஸ்மார்ட்டா நம்ம டேக்கிள் பண்றது தான் சொன்னாரே தவிர, அவர் லிட்ரல் மீனிங் உங்களை எடுக்க சொல்லல. பட் இவங்க வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு தேடி வந்து இந்த மீனிங் அவங்களே அவங்களுக்கு அதை லிங்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன்னி. அண்ட் கவுண்டர் பார்ட்ஸும் நான் பார்த்தேன். லைக் மெனி பீப்புள் ஃப்ரம் டிவிக்கே லைக் அவங்களுக்கு நல்ல கவுண்டர் பார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கு. ஸோ ஹோப் ஸோ. காமெடி பண்ணாதீங்கடா, செம்ம காமெடியா இருக்கு. சினிமா விட நீங்க பண்றது தானே செம்ம காமெடியா இருக்கு வர வர எங்களுக்கு.